கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 26ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். For he says, in the time of my favor I heard you, and in the day of salvation I helped you. I tell you, now is the time of God's favor. Now is the day of salvation. தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வாக்குத்தத்தத்தை இன்று கிறிஸ்துவில் எல்லோருக்கும் அளிக்கப்பட்டதாக விளக்குகிறார். அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று கர்த்தர் கூறுவதை ஏசாயா 49:8 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை தான் பவுலடிகளார் மேற்கோள் காட்டி, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த தபசு காலத்தில் தேவன் நம்முடைய மன மாற்றத்தை பார்த்து நமக்கு வழங்கும் மிக பெரிய ஆசீர்வாதம் இது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நான் உனக்கு செவி கொடுத்து என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவனின் இரக்கமான இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் தொலைவில் இருப்பவர் அல்ல, நம் ஜெபத்தை கேட்கிறவர், நாம் கூப்பிடும்போது நமக்கு பதில் அளிக்கிறவர். இந்த தபசு காலத்தில் நாம் நம்முடைய பாவ காரியங்களை விட்டு மனம் திரும்பி அவர் பாதம் பணியும் பொழுது நம் உள்ளத்தை ஆராய்ந்தறிகிற தேவன் நம் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு உதவி என்ற சொல் சாதாரண உதவி அல்ல. அது பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து மீட்பு, நோயிலிருந்து பாதுகாப்பு, நித்திய ஜீவனை அளிக்கும் கிருபை. இது சிலுவையில் நிறைவேறியது. அங்கே இயேசு மனித குலத்திற்காக தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து முழுமையான ரட்சிப்பை ஏற்படுத்தினார். இதோ, இது கவனத்தை ஈர்க்கும் சொல், ஒரு அவசர அழைப்பு. கவனியுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், தாமதிக்காதீர்கள் என்ற எச்சரிக்கை. இது ஒரு ஆன்மீக அலார மணி. இப்பொழுதே, இது காலத்தின் முக்கியத்துவம். பவுலடிகளார் இங்கு 2 முறை இப்பொழுதே என்று கூறுகிறார். ஏனெனில் நேற்று போய்விட்டது, நாளை நமக்கு சொந்தம் அல்ல. நமக்கு உறுதியானது இன்று, இப்பொழுது மட்டுமே. அனுக்கிரக காலம், that is accepted time, favorable time. இது தேவன் மனுஷருக்கு இரக்கம் காட்டும் காலம், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படும் காலம், கதவு இன்னும் திறந்திருக்கும் நேரம். தபசு காலம் மனம் திரும்பி வர, உள்ளத்தை சுத்திகரிக்க சிறந்த காலம். இரட்சண்ய நாள், டே ஆஃப் சால்வேஷன், பாவ மன்னிப்பு பெறும் நாள், ஆன்மீக விடுதலை பெறும் நாள், தேவனுடன் சமாதானம் பெறும் நாள். பவுல் இங்கு கூறுகிறார், இப்பொழுதே. அதாவது ரட்சிப்பு ஒரு எதிர்கால திட்டம் அல்ல, அது இன்றைய தீர்மானம். கிருபையின் காலம் நிரந்தரம் அல்ல,
தேவன் எப்போதும் அழைக்கிறார், ஆனால் மனிதன் எப்போதும் அழைப்புக்கு செவி சாய்ப்பது இல்லை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எகிப்தில் பார்வோன் இருதயம் கடினமடைந்தது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ண மனதில்லாது இருந்தான். கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பியும் அவன் மனம் திரும்பவில்லை. எருசலேம் எடுத்துக்கிட்டோம்னா, எருசலேம் தன் சமாதானத்தின் நாளை அறியவில்லை. அதாவது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று எருசலேமை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா 19:42 வாசிக்கிறோம். இப்பொழுது நமக்கு கிருபை காலம். கிருபை காலம் இருக்கும் பொழுது பயன்படுத்தாவிட்டால் அது தீர்ப்பின் நாளாக மாறலாம். இதை ஒத்துக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இப்பொழுதே தேவனின் கிருபை காலம். கிருபை இலவசம், ஆனால் நிரந்தரமாக திறந்திராது. தாமதத்தின் அபாயம் நாளை நமக்கு சொந்தம் அல்ல, கடினமடையும் இருதயம். எனவே உடனடி கீழ்ப்படிதல், மனம் திரும்புதல், சமாதானம், ஆன்மீக தீர்மானம் அவசியம். தபசு கால அழைப்பு வெளிப்படையான மார்க்க சடங்கு அல்ல, உள்ளத்தின் மாற்றம். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் தபசு காலத்தில் நமக்கு 3 அழைப்புகளை கொடுக்கிறது. 1, மனம் திரும்பு, ரிப்பன்ட், உள்ளத்தை சோதித்து பாவத்தை ஒப்புக்கொள். 2, திரும்பி வா, ரிட்டர்ன், வெளிப்படையான சடங்கல்ல, உள்ளத்தின் மாற்றம். 3, உடனடி தீர்மானம் செய், ரெஸ்பாண்ட் இம்மீடியட்லி, இன்றே தீர்மானம் செய். இங்கு ஒரு பெரிய தத்துவ உண்மை உள்ளது. தேவன் காலத்தை ரட்சிப்பிற்கான கருவியாக பயன்படுத்துகிறார். சிலுவை ஒரு வரலாற்று நிகழ்வு, ஆனால் ரட்சிப்பு ஒரு தற்போதைய அனுபவம். ரட்சிப்பு கடந்த காலத்தில் சிலுவையின் மூலம் சம்பாதிக்கப்பட்டது, இன்றைய நாளில் அனுபவிக்கப்படுகிறது, எதிர்காலத்தில் முழுமை பெறும். இந்த தவசு காலத்தில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் என்னன்னு பார்ப்போமா? நான் கிருபையை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேனா? தேவனின் சத்தத்தை தள்ளி போடுகிறேனா? என்னுடைய இன்று என்ன தீர்மானம் செய்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடையை உங்களுக்குள் கண்டுபிடியுங்கள். ரட்சிப்பு ஒரு எதிர்கால வாய்ப்பு அல்ல, அது இன்றைய அவசர அழைப்பு. கிருபை திறந்திருக்கும், ஆனால் அது எப்பொழுதும் திறந்திருக்காது. எனவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். Today's verse teaches that salvation is not for tomorrow, but for today. God's grace is available now. Lent is a season of repentance and renewal. We must not delay responding to God's voice. Salvation is present. Do not delay. Today is the day of salvation. Today is the favorable time. So, don't leave it. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் கொடுத்த அனுக்கிரக காலத்தை வீணாக்காமல் இருக்க கிருபை தாரும். எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இன்று உமது சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். இந்த தபசு காலத்தில் உண்மையான மனம் திரும்புதலும் ஆன்மீக புதுப்பித்தலும் அள்ளும். இப்பொழுதே இரட்சண்ய நாள் என்று உணர்ந்து வாழ கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.